வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. genreviews.online இதில் நீங்கள் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா. உனக்கும் உனது வெற்றிக்கும் இடையே இருக்கும் ஒரு மிக பெரும் தடை எது தெரியுமா? அது உனது திறமையோ சூழ்நிலையோ குடும்பமோ அல்ல, அது உனது சோம்பேறித்தனமாகும். வாழ்வில் நீ செய்ய வேண்டிய காரியங்கள் உன் முன்னால் கொட்டி கிடந்தாலும், நீ அடைய வேண்டிய இலக்குகள் பல இருந்தாலும் அவை எதையும் செய்ய மனமில்லாமல் ஏதோ ஒரு கேளிக்கையில் உனது நேரத்தை வீணடிக்க சொல்லி உனது மனம் உன்னை வற்புறுத்துகிறதே. நீ எப்போதும் சொகுசாக வாழ வேண்டும் என்பதில் மட்டுமே அது குறியாக இருக்கிறதே. உன்னிடம் இருக்கும் இப்பழக்கமே உன்னை வெற்றியிலிருந்து தடுத்து உனது வாழ்வை சீரழிக்கிறது. சோம்பேறித்தனம் இவ்வுலகிலுள்ள அனைத்து மனிதர்களிடம் இருக்கக்கூடியதுதான். அது மனித இயல்பின் ஒரு பாகமாகவே இருக்கிறது. அந்த சோம்பேறித்தனத்தின் விளைவாகவே நாம் இயந்திரங்களை கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். நாம் செய்ய வேண்டிய வேலைகளை இயந்திரங்களை வைத்து எவ்வாறு எளிதாக செய்யலாம் என்பதை கண்டறிந்தோம். 1000 வருடங்களுக்கு முன்னால் அரசர்கள் வாழ்ந்து வந்த ஒரு சொகுசான வாழ்க்கையை இன்று ஒரு சாதாரண மனிதன் வாழ்ந்து வருகிறான் என்றால், கஷ்டப்படாமல் நமது காரியங்களை சாதித்து சொகுசாக வாழ்வது எவ்வாறு என்ற மனிதர்களின் தேடலே அதை நமக்கு சாத்தியமாக்கியது. இருந்தாலும் ஒரு தனி மனிதனாக பார்க்கும் போது சோம்பேறித்தனம் நமக்கு நன்மைகளை விட தீமைகளையே அதிகம் தருகிறது. சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நமது வாழ்வில் இருக்கும் வாய்ப்புகளை வீணடித்து நம்மை முன்னேற விடாமல் தடுக்கிறது. நண்பா, இச்சோம்பேறித்தனத்தை உன்னை விட்டு விரட்டி அடிக்க நீ விரும்பினால், முதலில் அச்சோம்பேறித்தனம் உன்னிடம் எவ்வாறு உருவாகிறது, அது உருவான பின்னர் நீ எப்படி இயங்குகிறாய் என்பதை அவதானிக்க வேண்டும். நீ ஒரு கடினமான வேலையை செய்ய வேண்டிய சூழ்நிலையிலேயே இச்சோம்பேறித்தனம் உன்னிடம் வரும். அவ்வேலையை செய்யாமல் வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்யலாம் என உன் மனம் உன்னிடம் கூறும். அதனால் நீ செய்ய வேண்டிய கடினமான வேலையை விட்டுவிட்டு அதைவிட இலகுவான ஒரு வேலையை செய்ய தொடங்குவாய். அல்லது எந்த வேலையையும் செய்யாமல் உனது நேரத்தை கடத்த ஆரம்பித்து விடுவாய். இந்த இடத்தில் நீ உண்மையிலேயே செய்ய வேண்டிய வேலையின் கடினத்தன்மையை எண்ணியே உன் மனம் சோம்பலடைகிறது. எனவே அச்சோம்பேறித்தனத்தை நீ போக்க விரும்பினால், அப்படி அது உருவாகும் போது குறித்த வேலையை தவிர்த்துவிட்டு அதைவிட இலகுவான ஒரு வேலையை செய்து அதில் திருப்தி அடையாமல் அவ்வேலையை விட கடினமான ஒரு வேலையை செய்ய தொடங்கு. அப்படி உன் மனம் எந்த கஷ்டத்தை எண்ணி சோம்பேறித்தனம் கொண்டு உன்னை உனது வேலையிலிருந்து தடுத்ததோ, அதைவிட பெரியதொரு கஷ்டத்தை நீ தேர்ந்தெடுத்து செய்ய ஆரம்பிக்கும் போது அவ்விடத்தில் உனது சோம்பேறித்தனத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாமல் போய்விடுகிறது. இப்பழக்கத்தை நீ தொடர்ந்து கடைபிடித்து வருவாயாக இருந்தால், உன் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக கடினமான வேலைகளை பார்த்து சோம்பேறித்தனம் கொள்வதை நிறுத்திவிடும். இதற்கு சிறந்த உதாரணமாக உடற்பயிற்சியை சொல்லலாம். தினமும் உடற்பயிற்சி செய்யும் மனிதர்கள் எப்போதும் தங்களது காரியங்களை உரிய நேரத்தில் செய்து முடிப்பவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் காலை எழுந்தவுடனேயே இருப்பதில் கடினமான வேலைகளை செய்து முடித்து விட்டதால், அக்கடின பயிற்சிகளே அவர்களது தினசரி பழக்கமாக மாறிவிட்டதால், அதற்கு பின் அவர்கள் செய்யும் எந்த வேலைகளையும் அவர்களது மனம் கடினமாக எண்ணாது. எனவே அதில் அவர்களுக்கு சோம்பேறித்தனமும் தோன்றாது. நண்பா, வாழ்வில் நீ ஒரு வெற்றியாளனாக மாற விரும்பினால் கடின உழைப்பை உனது நண்பனாக மாற்றிக்கொள். உனது மனதை உனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள். தேவையற்ற சோம்பேறித்தனத்தினால் நீ ஒரு காரியத்தை பிற்போடும் போது அதற்கு பதிலாக அதைவிட கடினமான ஒரு வேலையை உனக்கு நீயே கொடுத்துக்கொள். அதன் பிறகு உனது சோம்பேறித்தனம் உன்னை விட்டு நீங்கும். உனது வாழ்வில் வெற்றியும் வளர்ச்சியும் வந்து கொண்டே இருக்கும். If you found this video insightful, don't forget to hit the like button, share your thoughts in the comments and subscribe for more inspiring content. Thank you for watching.